மனிதன் பல காரணங்களினால் கவலை என்கின்ற வலைக்குள் சிக்கிவிடுகின்றான். கவலை மனிதனை வாழ விடாது. ஒரு மனிதன் அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது நல்ல சாப்பாடு, நல்ல நித்திரை. ஆனால் ஒருவன் கவலையாக இருந்தால் அவனால் சாப்பிடவோ தூங்கவோ முடியாது. தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்துவிட்டு இன்று ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிடையே புரிந்துணர்வு இல்லாமை, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் அல்லது நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும். இவை மட்டுமல்ல, வேலை ஸ்தலங்களில் கூட பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளில் உள்ள கவலைகளை மறந்துவிட்டு உங்கள் ஸ்தானத்துக்கு மீண்டும் திரும்பி வர வேண்டும். ஏனென்றால் முதலாம் விதி சொல்லப்படுகின்றது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. அவர் உங்கள் கவலைகள் எதுவாயிருந்தாலும் நீங்கள் உங்கள் தேவனிடம் அதை கூறி விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகில் மனிதர்கள் நம்மை விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் உங்கள் அறைகளிலும் உங்கள் படுக்கைகளிலும் கண்ணீர் விடுவதை தேவன் பார்க்கிறார். ஒரு மனிதன் கண்ணீர் விட்டால் அதை சுற்றி இருப்பவர்கள் ஏளனமாய் நினைக்கலாம். ஆனால் தேவனோ நீங்கள் அழும்போது உங்களுக்காக அழுகின்றார், உங்களுக்காக கண்ணீர் விடுகின்றார். அவர் உங்களை விசாரிக்கிறார். அவரிடம் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். 2ஆம் விதி, வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 119வது அதிகாரம் 92வது வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆம், சில நேரங்களில் துக்கம் நம்மை அழிய பண்ணும் அளவுக்கு இருக்கலாம். இந்த உலகம் கவலை என்பதை அதிகமாய் நம் இருதயத்துக்குள் போடலாம். இந்த கவலையை எப்படி மேற்கொள்வது என்று யோசிக்கலாம். உங்கள் தேவைகள் எப்படி நிவர்த்தியாகும் என்று சிந்திக்கலாம். அதற்கு ஒரே வழி வேதமே. நீங்கள் தினமும் வேதத்தை தியானித்தீர்கள் என்றால் இந்த வேதம் உங்கள் மன மகிழ்ச்சியை அதிகமாக்கும். நீங்கள் இந்த மன மகிழ்ச்சியை தேடுவதற்கு வேறு எங்கும் செல்ல தேவையில்லை. வேதம் என்கின்றதை அறிந்து அதை ஆராய்ந்து படித்தீர்கள் என்றால் நீங்கள் தினமும் மன மகிழ்ச்சியை காணலாம். இந்த மன மகிழ்ச்சி தேவனாகிய ஆண்டவராகிய வசனத்தில் மாத்திரமே உண்டு. கவலைகளை இந்த வேதம் மாற்றும். 3ஆம் விதி, நமக்குள் பிரவேசிக்க இடம் கொடுக்க கூடாது. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆம், நம்மை சுற்றி அநேக சாட்சிகள் உண்டு. ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு காரணம் தேவனே. அவர் நமக்கும் நம் வாழ்வுக்கும் அநேக சாட்சிகளை உண்டு பண்ணியிருக்கிறார். நாம் பாரத்தை தள்ளிவிட்டு நம்முடைய ஓட்டத்தை தேவனோடு விசுவாசமாய் பொறுமையாய் ஓட வேண்டும். ஏனென்றால் அநேக நேரங்களில் நாம் வியாதியின் படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் நம்மை தொட்டு சுகமாக்கினார். கண்ணீரின் பாதைகளில் இருக்கும்போது நம் கண்ணீரை துடைத்து விட்டார். ஆகவே தேவனோடு விசுவாசமாய் வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும். 4ஆம் விதி, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆம், நம்முடைய கவலைகளை மாத்திரம் சிந்திக்க கூடாது. தேவனை அறிந்த நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நமக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய இருதயம் மகிழ வேண்டும். அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவன் இதில் பிரியப்படுகிறார். எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துவது தேவனுக்கு பிரியமான ஒன்றாய் இருக்கிறது. நாம் நம்முடைய சிந்தனைகளை தேவனிடம் ஒருநிலைப்படுத்த
நடத்தும் போது அது நமக்கு கீழ்ப்படியும். ஆகவே நாம் தேவனோடு எப்பொழுதும் இணைந்திருக்கலாம், அவரை ஸ்தோத்தரிக்கலாம். எப்பொழுதும் தேவன் ஒருவர் மாத்திரமே நம்முடைய கவலைகளை தீர்க்கிறவரும் கவலைகளுக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கிறவருமாயிருக்கிறார். கவலையை நோக்கி பார்க்காமல் தேவனை நோக்கி பாருங்கள். 4 விதிகளையும் பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலையை என் ஆண்டவராகிய இயேசு மாற்றுவாராக. ஆமேன். அல்லேலூயா.